الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் பற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், நமக்கு நன்மை தருகின்ற காரியங்கள் எவை, நமக்கு தீமை தரக்கூடிய அம்சங்கள் எவை, இதை தெல்ல தெளிவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் வாழும்போது இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும், நமக்கு நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிக்கு மாற்றமாக செல்லும் போது இந்த உலகத்திலேயே நமக்கு தீமைகள், தீங்குகள், நோவினைகள், நிம்மதியின்மை ஏற்படுவதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கின்ற அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள், இதையெல்லாம் நாம் வெறுக்கக்கூடிய ஒரு உயர்வான நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு பூமியிலே பலவர் விபச்சாரம் செய்கிறார்கள், மது குடிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எத்தனையோ குற்றங்களை செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எல்லாம் அந்த பாவமான காரியத்தை நேசித்து விரும்பி செல்லும் போது அதை நாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாராவது இலவசமாக நமக்கு சாராயம் கொடுத்தா குடிப்போமா? யாராவது தானாக முன் வந்து விபச்சாரத்துக்கு அழைத்தால் நாம் செல்லுவோமா? எல்லா வாய்ப்புகளும் இலகுவாக இருக்கிறது, எல்லா வழிகளும் திறந்து இருக்கிறது. நம்ம யாராவது பாவமான காரியத்துக்கு அழைத்தால், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்தை செய்வதற்கு தூண்டினால், எல்லா சான்ஸ் கிடைத்தாலும் நாம் போக மாட்டோம், அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். ஏன்? நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது. அந்த ஈமான் இந்த பாவமான விஷயங்களை எல்லாம் நமக்கு வெறுப்பிற்குரியதாக காட்டிவிட்டது, அதுவே நம்முடைய இயல்பாகிவிட்டது. அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை இயல்பாகவே நம்ம வெறுக்கக்கூடியவங்கள் ஆகிவிட்டோம். இது அல்லாஹ் இந்த ஈமானுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனை கூறுகிறான். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கி இருக்கிறான், அதை உங்களுடைய உள்ளங்களிலே அலங்காரமாக்கி காட்டி இருக்கிறான். وَكَرَّهَ إِلَيْكُمُ الْكُفْرَ وَالْفُسُوقَ وَالْعِصْيَانَ. இறை மறுப்பையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் பாவமான காரியங்களையும் அவன் உங்களுக்கு வெறுப்பிற்குரியதாக மாற்றி இருக்கிறான். இது யார் செய்த வேலை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே செய்த வேலை. ஈமான் வந்துவிட்டால், இஸ்லாம் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வந்துவிட்டால், விபச்சாரம், மது, சூது, போதை வஸ்துகள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அனைத்து ஹராமான காரியங்கள் எல்லாமே நமக்கு வெறுப்புக்குரியதாக மாறிவிடும். ஒரு மனிதன் அதையெல்லாம் வெறுக்கக்கூடியவனாகி விடுவான். நல்ல விஷயங்களை
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த நல்லறங்களை அவன் நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மூமின்களுக்கு தான் இந்த நிலை. ஆனால் ஈமான் இல்லாத மக்கள் உலகத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இந்த பாவமான காரியங்களில் மூழ்கி இருக்கிறார்கள், குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். என ஈமான் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் பெருகிவிட்டது. மனிதர் அறிவில் உயர்ந்திருக்கிறான், புதிதாக பல விஷயங்களை அறிந்து கொள்கிறான், அவனுடைய வாழ்க்கை வசதி உயர்ந்திருக்கிறது, பல விஷயங்கள் அவன் உயர்ந்தாலும் ஆனால் ஒழுக்கத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? அதன பாதாளத்தில் இருக்கிறான். சரியான வழிக்கு செல்வதில் எப்படி இருக்கிறான்? சரியான வழியை தவறவிட்டவனாக இருக்கிறான். இப்படித்தான் அதிகமான மக்களுடைய நிலைமை இருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வை சரியாக நம்பக்கூடியவர்கள், ஈமான் உள்ளவர்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தின் இன்பங்கள், இந்த உலகத்தின் ஆசை வாசைகள் அவனை வழியெடுக்கும் போது அதற்கு கட்டுப்படாமல் அவர்கள் சரியான பாதைக்கு செல்கிறார்கள். சரியான ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி ஐ யுர்ஃபஅ இல்மு வ யஸ்புத்தல் ஜஹலு வ யதுஹரு ஸினா. கியாமத் நாளுடைய அடையாளம் மக்களிடமிருந்து கல்வி எடுக்கப்படும், அறியாமை மக்களிடம் குடிகொள்ளும், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விபச்சாரம் பெருகும். ஒரு காலத்திலே விபச்சாரத்தை அருவருப்பாக கருதிய சமுதாயம், அதை ஒழுக்கக்கேடாக பாவமாக கருதிய மக்கள் இன்றைக்கு அந்த விபச்சாரத்தை சர்வசாதாரணமாக சாப்பிடுற மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி, இதெல்லாம் மனித இயல்புதானே என்று அங்கீகரிக்கக்கூடிய நிலை நம்முடைய நாட்டிலும் உலக நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈமான் எந்த நாட்டிலே குடிகொண்டிருக்கிறதோ, எந்த மக்களிடம் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அதிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள். ஈமான் உள்ளவர்கள் அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஈமான் உள்ள பகுதி அதிலிருந்து தப்பித்து விடும். இது கியாமத் நாளின் அடையாளம். அந்த கியாமத் நாள் வரும்போது எல்லா பாவங்களும் உலகத்தில் மிகைத்திருக்கும், எல்லா குற்றங்களும் பெருகி இருக்கும். அந்த கியாமத் நாள் வரும்போது மக்களிலேயே மோசமானவர்கள் தான் எஞ்சி இருப்பார்கள், நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுடைய உயிர்களை அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவான், அந்த காற்று கஸ்தூரி மணமிக்கதாக இருக்கும், அது மூமின்களுடைய உயிர்களை கைப்பற்றி விடும். பாவிகள் குற்றவாளிகள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள், விபச்சாரம் பெருகி இருக்கும், குற்றங்கள் பெருகி இருக்கும். அந்த நேரத்தில் கியாமத் நாள் வரும். உலாயிக ஷிராருல் ஹல்க், அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மோசமானவர்கள், கேடு கட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு காலத்தை பார்த்தால் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தை நோக்கி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான ஈமான் உள்ளவர்கள் கற்பை பேணி பாதுகாப்பார்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள், ஒழுக்கமாக நடப்பார்கள். இது மூமின்களுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு. எவ்வளவு ஃபித்னாக்கள், எவ்வளவு குழப்பங்கள், எத்தனை வழிகள் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சியவன், அல்லாஹ்வை பயந்தவன் ஒரு காலம் அந்த பாவத்தில் விழமாட்டான். அந்த ஈமான் அவனை விடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மூமின்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். கத் அஃலஹல் மூமினூன், இறைநம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த இறைநம்பிக்கையாளர்கள் யார்? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாப்பார்கள். அந்த மூமின்களுடைய தன்மை என்ன? வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் முடிவாக சொல்கிறானே, உறுதியாக சொல்கிறானே, அந்த மூமின்களுடைய குணம் என்ன? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும், தங்களுடைய மனைவிமார்களிடம் மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வார்கள். ஃபமனிபுதகா வரா ஸாலிக உலாயிக ஹுமுல் ஆதூன், இது அல்லாத வழியை யார் தேர்வு செய்கிறாரோ, மனைவி என்று அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை தாண்டி தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு வேறு வழியை யார் தேர்வு செய்கிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், அவர்கள் அல்லாஹ்வின் வரம்பை மீறியவர்கள், குற்றவாளிகள், பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இறைநம்பிக்கையாளர்கள் கற்பை பேணி பாதுகாப்பார்கள், கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஈமான் இருந்தால் கற்பொழுக்கம் இருக்க வேண்டும். இறையச்சம் இருந்தால், இஸ்லாம் இருந்தால் உன்னிடத்தில் ஒழுக்கம் இருக்க வேண்டும்.
என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் நம்ம வாழக்கூடிய இந்த மாதிரியான வெளிநாடுகளில் ஈமான் பலவீனமானவர்கள், ஈமான் இல்லாதவர்கள் வழிவிடுவதற்கு, கற்பொழுக்க நெறியை மீறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எங்கள் குடும்பத்தை விட்டு வருகிறார்கள், அவருடைய பெற்றோருடைய அரவணைப்பு இல்லை, தன்னந்தனியாக மனிதன் இருக்கிறான், அவனை வழி எடுப்பதற்குரிய அத்தனை சூழல்களும் இருக்கிறது, அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர் மட்டும்தான் தப்பிக்க முடியும், ஈமான் உள்ளவர் மட்டும்தான் தப்பிக்க முடியும். வேறு யாரும் இதிலிருந்து தப்பிக்க இயலவே இயலாது. அப்படித்தான் இன்றைய காலகட்டம் இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அழகை தந்திருந்தார். எவ்வளவு அழகு! சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்துக்கு போயிருந்தார்கள், அங்க நிறைய நபிமார்களை பார்த்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தார்கள். ஃபைதா ஹுவ கத் உதிய ஷத்ரல் ஹுஸ்னி, அவருக்கு பாதி அழகு வழங்கப்பட்டிருந்தது. யூசுஃபை பார்த்தேன், அவருக்கு பாதி அழகு வழங்கப்பட்டிருந்தது. உலக மக்களுடைய அழகுல பாதி அழகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். அவ்வளவு அழகு பெற்றிருந்தவர்கள். இவ்வளவு அழகு இருந்தால் என்ன நடக்கும்? உலகத்திலே குழப்பங்கள், ஃபித்னாக்கள், பெண்களுடைய சதி வலைகள், இதுதானே நடக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரண்மனையில இருந்த மன்னருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பான காரியத்துக்கு அழைக்கிறார், விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். அரண்மனையில் இருந்தவள் யூசுப் நபியை தப்பான காரியத்துக்கு அழைத்தாள். அரண்மனையின் வாசல்களை எல்லாம் அடைத்தாள். வா என்று அழைப்பு விட்டாள். அழைக்கிறவள் யார்? அழகுள்ளவள், அந்தஸ்துள்ளவள், பதவி உள்ளவள். அவளை கைக்குள் போட்டுக் கொண்டால் நினைத்ததை சாதிக்கலாம், எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தன்னந்தனியாக ஒரு வாலிபரை, திருமணமாகாத வாலிபரை அழைக்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் வேலை செய்கிறது, இறையச்சம் வேலை செய்கிறது. கால மஆதல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை அழகுற அமைத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அவனுக்கு நான் அநியாயம் செய்தால் அநியாயக்காரர்கள் ஒரு காலம் வெற்றி அடைய முடியாது என்று சொல்லி அதை விட்டு விலகினார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் இறையச்சம், ஈமான். அவங்களுக்கு ஆசை இல்லையா, இச்சை இல்லையா? வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவரும் நாடிவிட்டார், அவளும் நாடிவிட்டார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் காணாவிட்டால் தவறு நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய பயம் அவரை தடுத்து விட்டது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆஹா இது டேஞ்சரான நிலையாக இருக்கிறது என்று அவர்கள் ஓடுகிறார்கள். இங்க இருந்தா நமக்கு சேஃப்டி இல்லை, ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லை, இனி நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அரண்மனை வாசல்களை நோக்கி ஓடுகிறார். அந்த இறை தூதர் இந்த பெண் யூசுப் நபியை துரத்துகிறார். வரலாற்றில் என்ன கேள்விப்பட்டிருப்போம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை துரத்தினான், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பலவந்தமாக கற்பழித்தான், கற்பை சூறையாடினான். இதுதான் நம்ம கேள்விப்பட்ட செய்தியா இருக்கும். ஆனா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் என்ன நடக்குது? பெண் அவர்களை துரத்துகிறார். யூசுப் நபி ஓடுகிறார்கள், அரண்மனை வாசல்களை திறக்கிறார்கள். முன்னாடி அரசர் வந்து நிற்கிறார். கதவை திறந்தா முன்னாடி அரசர் வந்து நிற்கிறார், பின்னாடி அரசி. பெண்களுடைய சுபாவம் என்ன? கெட்ட பெண்களுடைய சுபாவம், மாட்டிக்கொள்ளும் போது பழியை அடுத்தாள் மேல தூக்கி போட்டு விடுவார்கள். இந்த அரசி யூசுப் நபி மேல பழியை தூக்கி போடுகிறார். உங்க மனைவிடத்துல தப்பாக நடக்க இவர் முயற்சி பண்ணியிருக்கிறார், என்னுடைய கற்பை சூறையாட முயற்சி செய்திருக்கிறார், அவருக்கு என்ன தண்டனை தர போறீங்க? பழியை தூக்கி போடுகிறார். யூசுப் நபிக்கு எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. நான் தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்னதற்காக, பயந்து ஓடி வந்ததற்காக, விபச்சாரம் செய்ய வந்தவர், என்னை கற்பழிக்க வந்தவர் என்று பழியை அவர் மீது போடுகிறார். யூசுப் நபி சொல்றாங்க, நான் செய்த தப்பு இவதான் செய்தார். அங்கிருந்த ஒரு ஆள் சட்டை எங்கே கிழிந்திருக்கிறது என்று பாருங்கள். முன்னாடி கிழிந்திருந்தால் இவர் மேல தப்பு, பின்னாடி கிழிந்திருந்தால் அவள் தப்பு செய்திருக்கிறார் என்று முடிவு செய்யலாம் என்று பார்க்கிறார்கள். சட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை பின்னாடி கிழிந்திருக்கிறது. மன்னருக்கு தெரிந்து விடுகிறது, மனைவியை கண்டிக்கிறார், அல்லாஹ்வை பயந்து கொள். ஆனா இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா? இதெல்லாம் ஏன்? அல்லாஹ்வுக்காக அவர்கள் சந்தித்த சோதனைகள், துன்பங்கள், தான் கற்பை அந்த அளவுக்கு நான் பேணி பாதுகாப்பேன் என்பதில் அவர்கள் கொண்ட உறுதி. அதோட முடியல. ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மறுபடியும் சூழ்ச்சி செய்கிறார்கள்.
நான் சொன்னதை இவர் கேட்கணும், இல்லாட்டா சிறைச்சாலையில் தான் அடைப்பேன் என்று ஜெயிலுக்கு தள்ளப்படுகிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அரசு யூசுப் நபியை மிரட்டுகிறார், ஜெயிலுக்கு போறியா, நான் சொன்னதை கேட்கிறியா, உனக்கு 2 சான்ஸ், ஒண்ணு ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா நான் சொன்னதை கேளு. அவங்களுக்கு என்னங்க வந்தது? அல்லாஹ்வுடைய பயம். நபி யூசுப் நபி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாரு. கால ரப்பி அஸ்ஜுனு அஹப்பு இலைய மிம்மா யதுனனி, யா அல்லாஹ், இவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்துக்கு செல்வதை விட ஜெயிலுக்கு போவதே பரவாயில்லை, அதுவே எனக்கு விருப்பமானது. என்ன ஜெயிலுக்கு வேணாலும் அனுப்பிவிடு, ஆனா இந்த விபச்சாரத்தில் ஒரு காலம் நான் விழுறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜெயிலுக்கும் போனார்கள். மன்னர் பார்த்தார், என்ன ஒரே யூசுப்பை சுத்தி பிரச்சனையா நடக்குது, இவரை ஜெயில வைக்கிறதா சேஃப்டின்னு சொல்லி ஜெயில தூக்கி வச்சுட்டார். செய்யாத குற்றத்துக்கு தப்பு செய்ய மாட்டேன், ஒழுக்கத்தோட நடப்பேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பேன் என்று சொன்னதற்காக ஜெயில போய் அடைத்தார்கள். பரவாயில்லை, ஜெயிலுக்கு போறேன், இந்த விபச்சாரத்துல நான் விழுக மாட்டேன். அப்படி இருந்தார்கள். ஜெயிலே போய் தாவா செய்தார்கள். பல காலம் கழிந்தது, பல வருஷம் கழிஞ்சிச்சு. மன்னர் ஒரு கனவு காண்கிறார், அந்த கனவுக்கு விளக்கம் கிடைக்கல. என்ன செய்யறாங்க, யூசுப் நபிட்ட தான் விளக்கம் இருக்குன்னு சொல்லி மன்னர் ஒரு ஆளை அனுப்பி விடுறார், ஒரு அழைப்பாளரை அனுப்பி விடுகிறார், போய் அவர் கூட்டிட்டு வாங்கன்னு. அழைப்பாளர் வந்து, உங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நீங்க இப்ப ஜெயில இருந்து வெளியே வரலாம் என்று சொல்கிறார். இத்தனை வருஷம் ஜெயில, அது நம்ம ஊர் ஜெயில் மாதிரியா? நம்ம ஊர் ஜெயில்னா 665 கிடைக்கும், சாயாலாயிட்ட சுண்டல் கிடைக்கும், ஒரு சினிமா படத்தை வேற போட்டு விடுறாங்க. வெளியில இருக்கிறத விட ஜெயில சொகுசா இருக்கலாம், அவ்வளவு வசதிகளையும் நம்ம ஜெயில பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த காலத்துல ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, பாத்ரூம் இருக்காது, ஒரு வசதி இருக்காது. அந்த ஜெயில பல வருஷம் கழித்தார்கள். இப்ப அழைப்பாளர் வந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்தா நம்ம என்ன செய்வோம்? போங்கடா படுபாவிகளா, செய்யாத தப்புக்கு என்னை தண்டித்து விட்டீர்கள், என்னை வெளியே விட்டா போதும் என்று நம்ம தப்பிச்சு வெளியே வந்துருவோம், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பாளரை பார்த்து சொன்னார்கள். திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது, இர்ஜி இலா ரப்பிக், போ உன்னுடைய அரசனிடம் திரும்பி போ. ஃபமா பாலு நிஸ்வத்தில்லதி கத்தஅன ஐதியஹுன்ன, என் மீது அவதூறு சொன்ன, என்னுடைய கற்பொழுக்கத்திலே குறை சொன்ன அந்த பெண்களுடைய வழக்கு என்ன, குற்றச்சாட்டு என்ன, அதை விசாரிச்சீங்களா? அந்த வழக்கை விசாரிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லாத வரை இந்த ஜெயில இருந்து நான் வர முடியாது என்று சொன்னார்கள் அந்த இறை தூதர் அவர்கள். மன்னருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது, வழக்கை எடுத்து விசாரிக்கிறார். யூசுப் நபி மேல குற்றம் சொன்ன அதே பெண்கள் சொன்னார்கள், மா அலின்னா அலைஹி மின் சூ, அவர் மீது நாங்கள் எந்த தவறையும் காணவில்லை, அவர் நிரபராதி, அவர் உண்மையாளர், அவர் ஒழுக்க சீலர் என்று சொன்னார்கள் அதே பெண்கள். அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை எல்லாம் வழங்கினார். இதெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஏன் சொல்லி காட்டுகிறார்? அந்த அளவுக்கு நம்ம கற்பொழுக்கத்தை பேண வேண்டும். சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு பயந்து கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஈமான், இதுதான் இறை தூதர்களுடைய வழி, இதுதான் இறை தூதர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் மறுமையிலே நம்மை கண்ணியப்படுத்துவான். மறுமையில் அல்லாஹ் நம்மை சங்கை செய்வான். எப்படிப்பட்ட சங்கை? மறுமையிலே கோடான கோடி மக்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே குழுமி இருப்பார்கள். சூரியன் தலைக்கு பக்கத்திலே வந்துவிடும். அந்த வெயில் நெருப்பு தாங்க முடியாமல், சூட்டை தாங்க முடியாமல் உடம்புல இருந்து வேர்வைகள் வெளிப்படும். சில பேருக்கு கரண்ட வரைக்கும் வேர்வை நீர், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும். அதுல மக்கள் எல்லாம் பயத்தில பீதியில தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில், நெரிசலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 தன்மை உள்ளவர்களை மட்டும் அழைத்து, வா உங்களுக்கு அரசுடைய நிழல் உண்டு என்று தேர்வு செஞ்சு அழைச்சு தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் தருவானே, அந்த பாக்கியத்துக்குரியவர்கள் ஒருவர் தான் கற்பை பேணி பாதுகாத்தவர். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நபர்கள் ஒருவர் யார்? ரஜுலுன் தாத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சபின் வ ஜமால், அழகும் அந்தஸ்தும் உள்ளவள், அழைக்கிறாள், விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், நான் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டு விலகியவருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை, மரியாதையை, சங்கையை மஹ்ஷர் மைதானத்திலே வழங்குவார். ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இதைத்தானே, அழகுள்ளவளா இருக்கணும், அந்தஸ்து உள்ளவளா இருக்கணும்.
இது பரவலாக ஆண்கள் எதிர்பார்க்கக்கூடிய அம்சம். இந்த அம்சங்கள் பொருந்திய ஒரு பெண் தானாக முன்வந்து அழைக்கிறாள், வேண்டாம், என்னுடைய மனம் விரும்பினாலும் என்னுடைய ரப்பு விரும்ப மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான், எனவே இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் வெறுப்பதை நானும் வெறுப்பேன், அவன் விரும்புவதைத்தான் நானும் விரும்புவேன் என்ற ஈமான் உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட மரியாதை, இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். பாருங்கள், ஒரு ஹதீஸை நாம் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். 3 பேர் போய் கொண்டிருந்தார்கள். ஒரு கனமழை பொழிந்தது. அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு குகைக்குள் சென்றார்கள். அவங்க போனவுடன் ஒரு பாறை உருண்டு வந்து குகையின் வாசலை அடைத்து விடுகிறது. தப்பிக்க முடியுமா? மக்கள் வசிக்கிற பகுதி, அது காட்டோர பகுதி, உண்ண உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை. அந்த பாறையை நகர்த்தி பார்க்கிறாங்க, நகலவும் மாட்டிக்குது. 3 பேரும் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அதுல ஒருவர் யார்? அந்த 3 பேரும் நம்ம உயிரோடு இது முன்னாடி இருக்கும்போது நம்ம செஞ்ச நல்லறங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். ஏதாவது அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோட மன தூய்மையோட நம்ம நல்லறங்களை செஞ்சிருப்போம். அந்த நல்லறங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் என்று முடிவெடுத்து அந்த 3 ஒவ்வொரு நல்லறங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதுல ஒருவர் யார்? யா அல்லாஹ், நான் ஒரு பெண்ணை நேசித்தேன், அவளை விரும்பினேன், எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் அந்த பெண் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவள், ஒத்துக்கொள்ளாமல் மறுத்துக் கொண்டே வந்தாள். ஒரு நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. உண்ண வழி இல்லாமல், உணவில்லாமல், வாழ வழி இல்லாமல் என்னிடத்தில் செல்வம் இருந்ததால் என்னை தேடி வந்து என்னிடத்தில் உதவி கேட்டாள். அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று கெஞ்சினாள், கதறினாள். அந்த நேரத்திலே அவருடைய நிலையை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, நான் சொன்னதை நீ செய்யணும், நான் உனக்கு காசு தரேன் என்று சொன்னேன். அவளும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள். நாங்கள் இருவரும் தனி அறையிலே அருகருகே அமர்ந்து நான் அவளை அடையக்கூடிய நேரத்திலே அந்த பெண் சொன்னாள், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், வலா தஃல்லுல் ஹாத்தம இல்லா பிஹக்கி, முறையில்லாமல் என்னை நெருங்காதே என்று ஒரு வார்த்தை சொன்னாள். இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அந்த நேரத்திலே உன்னுடைய நாமத்தை அவள் சொன்னாள். அந்த பெயரை கேட்டவுடன் அவளை என்னால் நெருங்க முடியவில்லை. உடனே அங்கிருந்து நான் எழுந்து விட்டேன். அவளுக்கு கொடுத்த காசையும் நாம் திரும்ப வாங்கவில்லை. யா அல்லாஹ், அவள் எனக்கு மிக விருப்பமானவளாக இருந்தால் அவளை அடைவதற்கு என நான் அவ்வளவு முயற்சிகளை செய்தேன். ஆனால் உன்னுடைய பயத்தால் அவளை நான் தடுத்து விட்டேன், அவளை விட்டு விலகி விட்டேன். இந்த நல்லறத்தை உனக்காக செய்தேன், எனவே என்னை காப்பாற்று என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாறையை தானாக அகல வைத்தான். அந்த 3 அல்லாஹ் வழிவிட்டான். 3 தப்பித்து சென்றார்கள். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? இது மாதிரியான ஒரு தியாகம், ஒரு ஒழுக்க உணர்வு, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கிறதா? நம்முடைய நடவடிக்கைகள் அந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும். இந்த வரலாறுகளை சொல்லும்போது பொதுவா அந்த ஆண் எவ்வளவு இறையச்சமாக இருந்தார் என்றுதான் பரவலா பேசுவாங்க. அந்த ஆண் இறையச்சம் உள்ளவர், அல்லாஹ்வை பயந்திருக்கிறார். அந்த ஆணை விட பன்மடங்கு இறையச்சம் உள்ளவர் அந்த வரலாற்றில் அந்த பெண்ணு தான், இல்லையா? என எத்தனை முறை இவர் அழைத்திருக்கிறார். அந்த பெண் இவரை அழைக்கும் போதெல்லாம் மறுத்தே இருக்கிறார். அப்ப அந்த இறையச்சம் அந்த அளவுக்கு அந்த பெண்ணிடத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய பயத்தை அந்த பெண் சொல்லவில்லை என்றால், அல்லாஹ் பயந்துகொள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லாவிட்டால் இவர் திருந்தி இருப்பாரா? அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு வேற வழி தெரியல, நிர்பந்தம், வேற வழி இல்லை. அதே நேரத்தில் ஒரு வார்த்தை தான் சொல்ல முடிந்தது. ஒரு வார்த்தையை, அவருடைய மன குமுறலை, அல்லாஹ்வை பயந்துகொள் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பெண் எவ்வளவு தக்வா உள்ளவராக, இறையச்சம் உள்ளவராக இருந்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழுங்கள், கற்பை பேணி இருங்கள், அல்லாஹ்வை பயந்து நடங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் போதிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கிறான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், ஈமான் கொண்ட மக்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். ஃபிரௌன் கொடுமை செய்தான், அவர்களுக்கு கொடுத்த இன்பங்களை எல்லாம் பறித்தான். ஆனால் அந்த பெண் அதையெல்லாம் பார்த்து ஈமானை இழந்து விடவில்லை. இது காலத்து ரப்பி பினீலி அந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன்,
ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று. அவர் துஆ செய்தார். அவர் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. அவரை மாதிரி நீங்க மூமினாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு பெண் யார்? ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறார். கற்பை பேணி பாதுகாத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னுதாரணமாக காட்டுகிறார். கற்பொழுக்கத்துக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக மரியம் அவர்களை காட்டுகிறார். ஏன்? அவங்க மேல உள்ள அவதூறே என்ன? அவள் ஒரு விபச்சாரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யூதர் சொன்னார்கள் அவர் ஒரு விபச்சாரி. எல்லாருக்கும் கணவன் இருந்தானா குழந்தை பிறக்கும், கணவன் இல்லாம குழந்தையை பெற்றுட்டு வந்திருக்கா, எங்கிருந்து பெற்றுட்டு வந்தா என்றெல்லாம் பேசினார்கள். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் தந்தை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தார். அவங்க தனி அறையில் இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லவா, தனி அறையில இருந்தபோது ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சபியா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான மனித வடிவிலே அங்கே காட்சி தருகிறார்கள். ஒரு பெண் தனியாக இருக்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அங்க அழகான வடிவத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ அல்லாஹ்வை அஞ்சினால் இங்கிருந்து போய்விடு. இதுதான் கற்பொழுக்கம் என்பது. அழகான தோற்றத்திலே மனிதர், ஒரு வாலிபர். ஆனால் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணுக்கு வந்த சிந்தனை என்ன? நான் தனியாக இருக்கிறேன், இங்கே எதுக்கு நீ வந்திருக்கிறாய், அல்லாஹ்வை பயந்து கொள், இங்கிருந்து போய்விடு என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதை அறியாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே விரட்டுகிறார்கள், அந்த வாலிபரை விரட்டுகிறார்கள். அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமான ரசூல் ரப்பி, நான் உங்கள் இறைவனின் தூதன், நான் மனிதன் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறான். அண்ணா எப்பூலுனி குலாமும் வளம் எம்சஸ்னி பஷரும் வளம் அக்கு பகியா, எந்த ஆணும் என்னை தீண்டவில்லை, எனக்கு திருமணமும் ஆகவில்லை, நான் கற்பொழுக்க பெண்ணாக இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கால கதாலிக்கு கால ரப்புக்கி ஹுவ அலைய ஹய்யின், உங்கள் இறைவன் இப்படித்தான் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் சொன்னது நடக்கும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருந்தார்கள். அது அல்லாஹ் உதாரணமா காட்டுறான். அந்த பெண் எப்படி ஒழுக்கமுள்ளவராக இருந்தார், அவருக்கு எப்படி இந்த இறையற்ற சிந்தனை இருந்தது, அது மாதிரியான சிந்தனை உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது, உறுதியான ஈமான் இருக்கிறது, நிறைவான ஈமான் இருக்கிறது என்றால் அதனுடைய அடையாளம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி நடக்கிறோம், ஒழுக்கமாக நடக்கிறோமா, கற்பொழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒழுக்கத்திலிருந்து ஒரு மனிதன் பிறரும் தருணம் எப்போது ஏற்படுகிறது என்றால் அதற்கு முன்னால் அவன் சில காரியங்களை செய்கிறான். அதனால் நல்ல மனிதர்கள் கூட அந்த சூழலில் தவறிவிடக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு சரியான வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். அந்த மனிதன் பிறரக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் அந்த வாசல்களையும் அடைத்து விடுகிறது. ஒரு தீங்கு எப்ப ஆரம்பிக்கும், ஒரு மனுஷன் எப்ப வழிகட்டு போவான்னு சொன்னா, கெட்ட விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு பெண்ணை தவறான நோக்கத்துல காணும் போது, அதற்கு கெட்ட காட்சிகளை பார்க்கும் போது, பல விஷயங்களை பார்த்து பார்த்து அவருடைய உள்ளமே கெட்டு போய்விடும். பிறகு அவன் தவறுக்கு காரணமாகி விடுகிறான். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறார், குல்லில் மூமினீன், இறைநம்பிக்கையாளர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். தாலிக அஸ்காலம், இதுதான் அவர்களுக்கு தூய்மையானது. கற்பு பாதுகாக்கணுமா, பார்வையை கட்டுப்படுத்தணும். இன்னைக்கு கற்பு தவறுவதற்கு பல காரணங்கள். தவறான காட்சிகள், தவறான விஷயங்களை பார்ப்பது, பெண்களை தவறான முறையிலே காண்பது, இதுதான் அவர்களை விபச்சாரத்துக்கு ஒழுக்கக்கேட்டுக்கு அழைத்து செல்கிறது. அல்லாஹ் அந்த வாசலை அடைக்கிறான். பார்வையை தாழ்த்துங்கள், அதுதான் உங்களுடைய கற்பொழுக்கத்துக்கு உகந்தது. குல்லில் மூமினார், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அபசாரிகின்ற அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்று நபி அவர் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தவறான காட்சி, அது விபச்சாரத்தில் ஒரு பங்கு தான். விபச்சாரம் என்றால் கண்ணால் பார்ப்பது விபச்சாரம் அல்ல, அது அல்ல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் சில நேரங்களில் விபச்சாரம் செய்து விடுகிறான். ஃபஸினல் ஐன் அந்நதர், கண் செய்யும் விபச்சாரம் தவறான காட்சிகளை பார்ப்பது. ஃபஸினல் லிசான், நாக்கு செய்கின்ற விபச்சாரம். அல் மன்து, தப்பான காரியத்தை பேசுவது. கை செய்யும் விபச்சாரம், முறையற்ற அடிப்படையில் ஒரு பெண்ணை தொடுவது, இதுவும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி அல்லாஹ் நமக்கு இயல்பாக சில தன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு இயலவில்லையா, தவறான காரியத்தை செய்து விடுவோம் என்ற அச்சம் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, அந்த நேரத்திலே அல்லாஹ் நமக்கு ஹலாலான வழியை வைத்திருக்கிறான். அந்த ஹலாலான வழியை நாம் தேடி சென்று விட வேண்டும். அந்த ஹலாலான வழியை தேடி செல்லாவிட்டால் நாம் ஹராமிலே விழுந்து விடுவோம். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், இளைஞர்களை பார்த்து, யா மாஷர ஷபாப், இளைஞர் கூட்டமே, தஸவ்வஜ், திருமணம் முடிங்க, கல்யாணம் முடிங்க. ஃபைன்னஹு அஹ்ஸனு லில் ஃபர்ஜி, திருமணம் தான் உங்களுடைய கற்பொழுக்கத்துக்கு மிக பாதுகாப்பானது. அகதுலில் பஸரி, உங்களுடைய பார்வை அப்பதான் கட்டுப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹலாலான வழியை தேடி போங்க என்று இளைஞர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டளை போட்டார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க. அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ராத்தின் தத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை எந்த அந்நிய பெண்ணையும் தொட்டதில்லை. அந்நிய பெண் யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டது கிடையாது. அப்படி அவர்கள் தூய்மையாக வாழ்ந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஒரு அந்நிய பெண்ணை நீ தொடுவது உன்னுடைய தலையில் சுத்தியலால் ஆணி அடிப்பதை விட உனக்கு பயங்கரமானதாக இருக்கும். ஒரு அந்நிய பெண்ணை நீ தொடுறதை விட உன் மண்டையில ஒரு ஆணி அடிச்சா அது பரவாயில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட விபரீதத்தை மூமின்களுக்கு புரிய வைத்தார்கள். அது மாதிரி ஒரு கூட்டம், ஒரு நபியுடைய காலத்துல ஒரு கூட்டம் சிலர் ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள். கற்பொழுக்கத்தை விட்டும் தடமுரண்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? பயங்கரமான தண்டனை. அந்த ஊரையே தோசையை புரட்டுவதை போல புரட்டி போட்டார். பலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய எவ்வளவு சொல்லி பார்த்தார் லூத் அலைஹிஸ்ஸலாம், கேட்கவே இல்லை. ஓரின சேர்க்கையிலே மூழ்கி கிடந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை சொல்லி, என் பிள்ளைய இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு திருமணம் முடிச்சு தர்றேன், உங்களுடைய இச்சையை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள், இந்த ஹராமான வழியில அனாச்சாரத்தை அசிங்கத்தை செய்யாதீர்கள் என்று அந்த நபி சொல்லி பார்த்தார். கேட்கவே இல்லை. அல்லாஹ் என்ன செய்தான்? ஜஅல்னா ஆலிஹா சாஃபிலஹா, அந்த ஊருடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக புரட்டி போட்டு விட்டோம். வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜில் மம்தூத், நெருப்பு கற்களை அதற்கு பிறகு அந்த ஊர் மீது நாம் பொழிய செய்தோம். ஊரையும் புரட்டி போட்டு நெருப்பு கற்களை அல்லாஹ் ஒளிஞ்சு அவர்களை அழித்து துவம்சம் செய்தான், அழித்து நாசமாக்கினான். அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆளானார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் அல்லாஹ்வை பயந்து ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹலாலான வழியை அனுமதித்திருக்கிறான். அந்த ஹலாலை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் சரியான பாதையில் செலுத்துவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்